வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்கூட அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்படி இல்லாட்டினா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு ரேஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 560 இந்த 560 ரேஞ்சு போன பிறகு மார்க்கெட் இந்த இடத்த தாண்டே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் நடந்துச்சு. ஆனால் ஃபேக் பிரேக் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த 520க்கும் 545 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் மேல் நோக்கி தான் இந்த செல்லிங் எதிர்பார்க்கல. நானே வந்து ஆப்போசிட் மேல் நோக்கி தான் போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வரும். இந்த ரீடெஸ்ட் பண்ணி இப்படி தான் மேல் நோக்கி தான் போக போகுது அப்படின்னு நினச்சேன். என்னோட எதிர்பார்ப்பு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. இதையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்சைட் தான் போகணும்னு பார்த்தோம். ஆனால் ஆப்போசிட்டாக எதிர்பார்க்காம இந்த இடத்துல ஒரு ஃபால் நடந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி இந்த ஃபால் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பாருங்கள் 24,401 கொடுத்துருந்தோம். இதில் வந்து 5 மினிட்ஸில் ஒரு க்ளோசிங் கூட இருக்காது, விக்கு தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ண முடியல. ஆனால் மார்க்கெட் திருப்பி இங்கேயும் சப்போர்ட் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு திருப்பி ஒரு ஃபால், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக சைட்வேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரைக்குமே ஃபுல் சைட்வேஸில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த அந்த ஸ்பீடுக்கு ரெக்கவரி ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சைட்வேஸ் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த இடத்துல மட்டும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ் செட்டப்லேயே நிஃப்டி முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் போக எப்படின்னு சொன்னோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸாக உடனே பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் இந்த இடம் சொல்லியிருப்போம். எப்பயும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு வந்தாலும் இந்த கேப் ஃபில்லிங் வந்தால், அதாவது இந்த கேப் அப் இங்கேருந்து கேப் அப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 52,800 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 52,680. இந்த கேப் ஃபில்லிங் வந்துட்டு வரும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்துட்டு வரும். நம்ம அது மாதிரி சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த அந்த தேர்ட் டார்கெட் 53,357 மார்க்கெட் போயிட்டு என்னோட எதிர்பார்ப்பு கூட இந்த 53,037 பிரேக் பண்ணுவாங்க. இந்த இடத்த ஆனால் தாண்டி வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு தான் சொல்லியிருந்தோம். அவ்வளோ கிளியராக இந்த இடத்துல வந்து போயிருக்குன்னு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. ஆனால் 53,357 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதை போய் ரீச் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் நிற்கிது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு புல்லிஸ்ன்னு சொல்லலாம். நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்தையும் இது பிரேக் பண்ணி போயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் சார்ட்டோட பார்த்தோம்னா இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,537 இந்த ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் ஸ்டைலில் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டிலும் அடுத்த அந்த ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது புல்லிஸ் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இதே ஸ்ட்ராங்காக இடம் தான். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு 24,350 ஸ்ட்ராங்கான இடம் தான். அந்த இடத்த பிரேக் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரீடெஸ்ட் செட்டப்பில் தான் அங்கே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் பிரேக் பண்ணால் ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு தான் இந்த செட்டப் காட்டுது. இருந்தால் நாளைக்கு எக்ஸ்பைரினால சமயத்தில் கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ணுவாங்க. டே கேண்டில் செட்டப் படி பார்த்தா இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸு, நாளைக்கு எக்ஸ்பைரினால சமயத்தில் கண்ட்ரோல் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மறு டேஜோடு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் செட்டப் படி உள்ளது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,541, அடுத்து 24,661, அடுத்து 24,798. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,366, அதுக்கடுத்து 24,259, அதுக்கடுத்து 24,139. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் போனிச்சுன்னா வெரி புல்லிஸாக இருக்கிறதான வாய்ப்பு. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட்டில் வந்து வெரி புல்லிஸ் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த எல்லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்லேருந்து நல்ல ஒரு புல்லிஸ்ன்னு சொல்லலாம். இந்த 660 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும்.
இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து வீக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் வீக்கானாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட் எடுத்தாலும் தேர்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு. டவுன் சைடுக்கான செட்டப் கிடையாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல் ட்ரெஸ் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். அந்த டே கேண்டில் வச்சுருக்கோம். அந்த டே கேண்டில் மட்டும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் சேல் ஒன்று, அடுத்து ஒரு ஹேங்கிங் பண்ணி, இது கையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 2 நாளாவே நல்ல ஒரு புல்லிஸ் தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளாவே இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. இது மட்டும் போட்டு காமிச்சிருப்போம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் என்ன கூட இறக்கி போடலாம். அதை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு மார்க்கெட். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த பிரேக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் போட்டு ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மாதிரி பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. பார்த்தோம்னா ஹையை பொறுத்த அளவுக்கு இந்த ரேஞ்சு இந்த 54,467ங்கிற ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,387. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,792. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 54,338. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 53,015. அடுத்து 52,770. அடுத்து 52,563. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதிலே ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் போனுச்சுன்னா வெரி ஸ்ட்ராங் நிஃப்டி மாதிரி தான். இந்த சப்போர்ட் எடுத்து இதுக்குள்ளேயே மார்க்கெட் போனால் இந்த 53,005 நெருக்கி இதான் டபுள் டாப் ஏரியா, இதுக்கு மேலே கொஞ்சம் வரும். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்கன்னா. அப்படி இல்லை, ஒருவேளை எல்லா ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. ஒரு பிரேக் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சு இல்லை இதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் இதுவும் அப்சைடுக்கான வாய்ப்பு தான். ரொம்ப கிளியராக தான் இருக்குது. என்ன தான் இறங்கினாலும் அப்சைடு தான் போகும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா இந்த இடம் தான் பிரேக் பண்ணி போனாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டபுள் டாப் ஏரியா, இந்த ஏரியா பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே போணுச்சு. நம்ம நேற்று கொடுத்த இடத்துலேருந்து அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறதோட வாய்ப்பு உண்டு. அப்படி தான் செகண்ட் சப்போர்ட். பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒருவேளை பிரேக் ஆனால் இந்த 52,770 சப்போர்ட் இருக்கும். ஆனால் 52,560க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து செல்லிங்கை பற்றி யோசனை பண்ணலாம். அதுக்கெல்லாம் என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி ஓப்பனிங்லேயே ஓரளவுக்கு கேப் அப் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை மறுபடியும் 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.